பாட்ஷா, அண்ணாமலை போன்ற திரைப்படங்களுக்கு நீங்கள் இசையமைத்து உச்சத்தில் இருந்த போது நீங்கள் நினைத்தீர்களா இதுவும் நமக்கு கடந்து போகும் என்று? சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதுதான் நிரந்தரம்னு நம்ம நினைச்சு கூடாது சார். அப்படி இருக்கிறவன் புத்தாங்க. இது நிரந்தரம் இல்ல. இப்போ எந்த உயரத்துக்கு போனாலும் என்ன நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். தன்னை பேலன்ஸ் பண்ண தெரியாதவன் உயர போக ஆசைப்படக்கூடாது. அதை நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். அதனால்தான் நான் எல்லாருக்கும் நல்ல பேரோட அந்த திமிரு குமரு இல்லாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சார். நம்மளை விட திறமைசாலி எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்காங்க. உண்மைதான். நம்ம ஏதோ லக்குல இங்க வந்துட்டோம். அதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா சார்? ஆமா சார், தேவையில்லை சார். எப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய ஞானஸ்தர் விஷயம் தெரிஞ்சவெல்லாம் இன்னும் விசிட்டிங் கார்டை வச்சுட்டு சினிமாவில சான்ஸ் கட்டிருக்காங்க சார். அப்படின்னு பார்த்தா நான் அதிர்ஷ்டக்காரன், அவ்வளவுதான். அதாவது சினிமாவை எவ்வளவு பேர் காதலிக்கிறாங்க. ஹீரோவா வரணும், மியூசிக் டைரக்டரா வரணும், டைரக்டரா வரணும்னு அந்த சினிமா என்ற ஒரு பெண்ணை எல்லாரும் தான் காதலிக்கிறாங்க. ஆனா அந்த சினிமா என்ற பெண் யாரை காதலிக்கிறாளோ அவன் தான் சினிமாவுக்கு வரான்.